வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டம் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இக்காலகட்டத்தில் ஏதாவது ஒரு 30 நாள்களில் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பில் ஈடுபடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரமாக அமராவதியை சட்டபூர்வமாக அறிவிக்கும் மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கோரிக்கை விடுத்துள்ளார். தில்லி மங்கல்புரி ரயில் பாதை அருகே சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விசா காலம் முடிந்தும் நாட்டில் தங்கியிருந்த அவர்களை நாடு கடத்தும் பணிகளில் தில்லி காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் நேற்று நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் காவல்துறையினர் 292 பேருக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். வில்லியனூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை ஆதிகேசவன் நகர், ஞானசம்பந்தம் நகர், பாலாஜி நகர், ஆதித்யா அவென்யூ, பாரிஸ் நகரின் ஒரு பகுதி, புதுநகர், ரெட்டியார் பாளையம், காவேரி நகர், பெருமாள் ராஜா கார்டன், வானத்து நகர், அஜீஸ் நகர், அரவிந்தர் நகர், சின்னசாமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின் விநியோகம் தடைபடும் என்று புதுச்சேரி மின்துறை அறிவித்துள்ளது. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 தகுதிச் சுற்றுப் போட்டியின் அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இம்மாதம் 14ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை நேபாளில் நடைபெறும் தகுதிச் சுற்றுப் போட்டிகளில் கடைசி 4 இடங்களை பிடிப்பதற்காக 10 அணிகள் மோத உள்ளன. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, மாஹி மற்றும் காரைக்காலின் ஒரு சில பகுதிகளில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.